பேயாக மாற வேண்டும் என்று சிவனிடம் வரம் கேட்டவர் யார்? அவரை பற்றி தெரியுமா? Do you know who asked the boon of Shiva to become a demon? வாங்க கதைக்குள் செல்வோம். சிவபெருமானை காண வேண்டும், அவரிடம் வரங்கள் பெற வேண்டும் என்று எண்ணற்ற பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் சிவனிடம்தான் பேயாக வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அந்த கதையை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம். புனிதவதி காரைக்காலில் பிறக்கிறார். இவர் சின்ன வயதிலிருந்தே சிவபெருமானின் மீது சிறந்த பக்தியில் இருக்கிறார். நாகப்பட்டினத்தில் உள்ள பரமதத்தன் என்ற வணிகனை திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு சமயம் இவர் சிவனின் அருளால் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிறார். அதிலிருந்து இவருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது. இவள் சாதாரண பெண் இல்லை, தெய்வத்தன்மை வாய்ந்தவள். இவளுக்கு நான் கணவனாக இருக்கக்கூடாது என்று பரமதத்தன் புனிதவதியை விட்டுவிட்டு போய்விடுகிறார். இவரும் கணவனை எங்கெங்கோ தேடிய பிறகு பல வருடம் கழித்து மதுரையில் பார்க்கிறார். அங்கே அவருக்கு இன்னொரு திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது. இதைவிட கொடுமை, அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று இவள் பெயரையே வைத்திருக்கிறான் பரமதத்தன். மீள முடியாத அதிர்ச்சியில் இருந்த புனிதவதிக்கு மேலும் அதிர்ச்சியாய் அவளின் காலில் விழுந்து வணங்குகிறான். புனிதவதி அவரை கணவனாக பார்க்க, கணவனோ இவரை தெய்வமாக பார்க்கிறான். இனி அவருடன் விவாதிப்பதில் எந்த பயனும் இல்லை. இனி என் உடலாலும் அழகாலும் எந்த பயனும் இல்லை, எனக்கு பேய் உருவம் கொடுங்கள் என்று சிவனிடம் வேண்டிக் கொள்கிறாள். சிவனும் அவருக்கு பேய் உருவம் கொடுக்கிறார். இங்கிருந்து கைலாயம் வரை போகிறார். கைலாய மலையின் புனிதத்தை உணர்ந்து தலையாலேயே நடந்து செல்கிறார். இவரின் பக்தியை பார்த்த சிவனே இவரை அம்மா என்று அழைக்கிறார். அவர்தான் காரைக்கால் அம்மையார். மொத்தம் 63 நாயன்மார்கள் உள்ளனர். அதில் 3 பேர்தான் பெண்கள். அதில் காரைக்கால் அம்மையாரும் ஒருவராவார். காரைக்கால் அம்மையாரிடம் சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது, பிறவாமை வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உன் நாட்டிய தரிசனம் காணும் பாக்கியம் வேண்டும் என்று வேண்டினார். பிறகு ஆலங்குடி வந்து மூத்த திருப்பதிகம் பாடினார் அம்மையார். மன்னர் ஒருவர் கனவில் வந்த சிவபெருமான் தன் சன்னதிக்கு பின்புறம் காரைக்கால் அம்மையாருக்கு சன்னதி எழுப்ப கூறினார். அங்கே காரைக்கால் அம்மையார் ஐக்கியமானார். அவர் அங்கிருந்து சிவபெருமானின் தாண்டவத்தை ரசிப்பதாக ஐதீகம். இது போன்று மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.